பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புனித வெள்ளி நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். கவனிங்கள், ஏற்கனவே தொடர்ந்து சிலுவையை குறித்து தான் நான் என்ன செய்கிறேன், பேசிக்கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து சிலுவையை குறித்து என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் சிலுவையை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த நாளிலே சிலுவையை குறித்து நாம் தியானித்து இன்னைக்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம், நிறைவு செய்ய இருக்கிறோம். கவனிங்கள், செய்தியினுடைய தலைப்பு தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே என்ன செய்தார், தாழ்த்தினார். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். வேகமா. இருக்க கடவது இருந்தும் எண்ணாமல் வெறுமையாக்கி எடுத்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினவராய் தம்மைத்தானே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 8வது வசனம் எப்படி முடியுதுன்னு கவனிக்கிறீங்களா? பிலிப்பியர் 2:8 இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. தம்மை தாமே தாழ்த்தினார். கவனிங்க, இயேசு கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே என்ன செய்தார், தாழ்த்தினார். கவனியுங்கள், சிலுவையில் தம்மை தாமே தாழ்த்திய இயேசு யாரு? அவர்தான் யாரு? ஆண்டவர். அவர்தான் இரட்சகர், எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சகல அதிகாரம் படைத்தவர். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர். உண்டானது எல்லாமே யாராலே உண்டானது? அவராலே உண்டானது. கவனியே, உண்டானது எல்லாமே அவராலே உண்டானது. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர்தான் இயக்குகிறார். அப்படியாப்பட்ட அன்புள்ளவர், சர்வ வல்லமை படைத்தவர், மனுகுலத்தை மீட்கும்படியாக, மனுகுலத்தினுடைய பாவத்தில் இருந்து பாருங்க, மனுகுலத்தை மீட்கும்படியாக, மனுகுலத்தை கொடூரமாக தாக்கி அழிக்கிற அந்த பாவத்தை ஒழிப்பதற்காக பாருங்களேன், தங்க பட்டணத்தை விட்டு பூமிக்கு என்ன செய்தார், இறங்கி வந்தார். இறங்கி வந்தது மாத்திரம் அல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்க, சர்வ வல்லமை படைத்தவர் கல்வாரி சிலுவையில் தம்மை என்ன செய்தாராம், தாழ்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாழ்த்தினார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசுவுக்கும் உங்களுக்கும் என்ன சிந்தை இருக்கணும்? ஒரே சிந்தை இருக்கணும். இயேசுடைய சிந்தை என்ன சிந்தை? சிலுவையில என்னை தாழ்த்தி என் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆமா, மீட்க வேண்டும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் யாரு? தேவனுடைய ரூபம். அவர்தான் தேவன். அவர்தான் தேவன். தேவனுக்கு சமமாய் இருப்பதை 6வது வசனம் பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை, அதான் இயேசு சொன்னாரு, நானும் என் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். பாருங்க, தேவனை என்ன செய்கிறார்? பூமிக்கு இறங்கி வருகிறார். பெரிய ஒரு சரித்திரம் பாருங்க.
அவரே இறங்கி வருகிறார். அவரே வந்து ஜீவனை கொடுக்க வருகிறார். அவரே கடைசி சொட்ட ரத்தத்தை சிந்த என்ன செய்கிறார்? வருகிறார். அவரே தன்னை தாழ்த்த என்ன செய்கிறார்? வருகிறார். படைத்த தேவன் சிலுவையில அவரை தாழ்த்தினார் என்றால் உங்களை மீட்பதற்காக அவர் உங்கள் மேல எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை விட்டுறாதீங்க. யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தார்? அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை சிலுவையிலே தந்து. எங்கே தந்து? சிலுவையிலே தந்து. சிலுவையிலே தந்துனா கொஞ்சம் நல்லா கற்பனை பண்ணணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சிலுவை எப்படியாப்பட்டது, என்னென்ன இயேசுவுக்கு நடந்தது? அவரை தந்து, சிலுவையிலே தந்து, அவரை நீச கோலமாக்கி, அவரை நிர்வாணமாக தொங்க விட்டு இவ்வளவாய் உங்கள் மேலே என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க கெட்டு போக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு கெட்டு போகாம இருக்கிறீங்களா? நீதிமான்களா இருக்கிறீங்களா? பரிசுத்தவான்களா இருக்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிதாவுடைய குமாரனை எதுக்கு கொடுத்தாரு? சிலுவை. பிதாவுடைய குமாரனை எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? கல்வாரி சிலுவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால நீங்க இப்ப யாருக்குள்ள இருக்கிறீங்க? சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறீங்க? இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. யாருக்குள்ள இருக்கிறீங்க? இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் கவனிங்கள். நீங்கள் புசிக்கிற ஆகாரம் அது சுவையானதா இருந்தா அதை மிச்சம் வச்சு மறுபடியும் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை என்ன செய்யும்? வரும். உடனே என்ன பண்ணுவீங்க? அதை எதுக்குள்ள கொண்டு போய் வைப்பீங்க? குளிர் சாதன பெட்டிக்குள்ள வைப்பீங்க. அந்த குளிர் சாதன பெட்டி அந்த உணவை எப்படி வச்சிருக்கோம்? கெட்டு போகாம வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச சட்னியை பாருங்க, அடுத்த வார வரைக்கும் அடிச்சு தூக்குறது நம்மளா யாரு? கில்லாடி. இருக்கிறதே இருக்கு. என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ். அப்படி என்றால் அந்த குளிர் சாதன பெட்டி அந்த உணவை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது போல இயேசு உங்களை கெட்டு போகாமல் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். எதன் மூலமாக? கல்வாரி சிலுவையின் மூலமாக. அதுக்குதான் இயேசு சிலுவையிலே தன்னை என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தினபடியினாலே இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார்? உயர்ந்த நிலைமையில இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ரைட். இதன் மூலமா நீங்கள் நானும் கற்றுக்கிற பாடம் என்ன? சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், அவரே சிலுவையில தன்னை என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். அப்படின்னா நீங்க உங்களை தாழ்த்தணுமா வேணாமா? பின்னாடி கவனிங்க. தாழ்த்தணுமா வேணாமா? எல்லா ரீதியிலையும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தாழ்த்தணும். எங்கெங்கெல்லாம் தாழ்த்தணும் அங்க என்ன செய்யணும்? தாழ்த்தணும். எத்தனை பேர் வாழ்க்கையில உயர்வடைய விரும்புறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில உயர்வடைய விரும்புறீங்க? நீங்கள் உயர்வடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல உங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். அவருடைய வசனம் உங்களுக்கு நேராக வந்தவுடனே உங்களை தாழ்த்த வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தவுடனே தாழ்த்த வேண்டும். அவருடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு கிடைத்த உடனே உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தவராய் பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கீழ்ப்படிந்தவராய். பிதா சொன்ன உடனே இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில தன்னை தாழ்த்துவதற்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். எத்தனை பேர் கீழ்ப்படிறீங்க? கர்த்தருடைய காரியம் வரும்போது எத்தனை பேர் கீழ்ப்படிறீங்க? கர்த்தர் எதையாவது செய்ய சொல்லும் போது உடனே செய்யறதுக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிறீங்க? இன்னும் நம்ம கிட்ட அநேக வேலையில் என்ன இருக்கு? கீழ்ப்படியாமை.
ஏன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு உயர்வு அடைய முடியல? இன்னும் சில நேரங்கள் என்ன என்ன அனுமதிச்சிடும்? கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை அனுபவிக்கிறதுனால பாருங்க, தேவனுக்கு முன்னாடி போய் எதிர்த்து நிற்கிறோம், அங்க உயர்வு வரல. பாருங்க, உன்னுடைய பிதாவுக்கு முன்னாடி பாருங்க இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாராம். 100க்கு 100%. எத்தனை சதவீதம்? 100க்கு 100% 100% கீழ்ப்படிந்தார் பாருங்க இயேசு. படிப்படியாய் ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10:18. வேகமா. ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இதனை அமைஞ்சல போறீங்க பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதை கொடுத்தார்? ஜீவனை கொடுத்தார். இயேசு சிலுவையில ஜீவனை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்துல என்ன பெற்றிருக்கிறீங்க? ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. உங்க மனதில என்ன பெற்றிருக்கிறீங்க? ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில என்ன பெற்றிருக்கிறீங்க? ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. இயேசு சொல்றாரு, ஜீவனை கொடுப்பதற்காகவே நான் வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதற்காகவே நான் வந்தேன். என்ன சொல்றாரு? யாரு என்கிட்ட இருந்து என் ஜீவனை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. பாருங்க, இயேசு சிலுவையில் அடிச்ச உடனே என்ன நினைச்சாங்க? இயேசு என்ன பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? ஒருவரும் என்னிடத்தில் இருந்து ஜீவனை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நானே அதை என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். எத்தனை ஆமென்ல போறீங்க? நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே, என்னை உமக்காக முழுமையாக என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். இயேசு என்ன சொன்னாரு? நானே என் ஜீவனை என்ன செய்கிறேன்? நான் விரும்பி என் ஜீவனை கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை மீட்பதற்காக, பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக. அவன் நீங்கள் நானும் சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன முழுமையாக உமக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? இயேசுவே, உம்மை முழுமையாக எனக்கு கொடுத்து, இயேசுவே உம்முடைய ஜீவனை விரும்பி எனக்கு கொடுத்து, ஆகையால் என்னை முழுமையாக உமக்கு கொடுக்கிறேன். ஆமென். கவனிங்க, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஒரு பிரதானமான ஒரு நோக்கத்தோடு தான் நடக்குது. பாருங்க, இந்த ரூட்ல தான் போகணும். பாருங்க, ஜீவனை கொடுக்கிறதுக்கும் அந்த ஜீவனை மறுபடியும் எடுக்கிறதுக்கும் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரம். என் உயிரை நானே கொடுப்பேன், மறுபடியும் உயிரை நானே பெற்றுக்கொள்ளுவேன். இதான் அர்த்தம். புரிஞ்சு ஒரு ஆமென். என் உயிரை நானே கொடுப்பேன், மறுபடியும் என் உயிரை நானே என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்ளுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் சேர்ந்து எதை பெற்றுக்கொண்டோம்? ஜீவனை பெற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் ஜீவனோட உட்கார்ந்திருக்கீங்க? ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்ல. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். யோவான் புஸ்தகம் 18வது அதிகாரம் சுவாரஸ்யமா இருக்கும். கவனிங்க. யோவான் 18:5, 6, 7, 8.
வேகமா எடுத்துக்கோங்க. யோவான் புஸ்தகம் 18வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்களா? 5, 6, 7, 8. நான் தான் என்று 5வது அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இதனை ஆமென் போறீங்க. என்ன புரிஞ்சது? இந்த வேத பகுதியில் இருந்து என்ன புரிஞ்சது? எல்லாரும் கவனிங்க. பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிப்பதற்காக பிரதான ஆசாரியரிடத்தில் பணி செய்கிற ஆசாரியர்களும் மற்றவர்களும் பாருங்க போர் வீரர்களும் வந்திருக்கிறாங்க. இயேசு தேடிட்டு இருக்கிறாங்க. யாரை தேடுறாங்க? இயேசுவை தேடுறாங்க. ஆனா இயேசு எங்க இருக்கிறாரு? அவங்களுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. நம்ம ஆண்டவர் ஓடி போய் என்ன செய்யறது இல்ல, ஒளியிறவர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆம், பிரச்சனையை நேருக்கு நேரம் என்ன செய்யணும்? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பிரச்சனையை எப்படி சந்திக்கணும்? நேருக்கு நேரம் சந்திக்கணும். ஆமென் அல்லேலூயா. இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? 6வது வசனத்துல நான் தான். என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, நான் தான், நான் தான், நான் தான். நீங்க என்ன சொல்லணும்? பிசாசே, ஏ பிசாசே, நீ தேடுறது யாரு? நீ தேடுறது யாரு? நான் தான். எத்தனை பேர் தைரியமா சொல்லுவீங்க? எத்தனை பேர் பிசாசுக்கு பயப்படுறீங்க? அவன் கொண்டு வர்ற சூழ்நிலை, நெருக்கடி, பாவம், பின்னாடி கவனிங்க. அவனுக்கு முன்னாடி இப்ப என்ன சொல்லணும்? நான் தான். என்ன சொல்லணும்? என்னதான் நீ என்ன செய்யற? தேடிட்டு இருக்கிற. உன் முன்னாடி நான் என்ன பண்றேன்? நிக்கிறேன். ஆனா எங்கெங்கயோ போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேடிட்டு இருக்கிற. நீ ரொம்ப கஷ்டப்படுறதுனால நானே கூப்பிட்டு சொல்றேன், நீ தேடுற நபர் யாரு? நான் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னை மேற்கொள்ளுவேன். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நான் உன்னை என்ன செய்வேன்? மேற்கொள்ளுவேன். ஏன் இந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன்? எல்லாரும் கவனிங்க. யோவான் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்னவுடனே, எல்லாரும் கவனிங்க, அவர்கள் சத்தமா பின்னிட்டு யாராவது அவங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? இல்ல இயேசுநாதர் பிடிச்சி எல்லாரும் தள்ளி விட்டாரா? என்ன புரியுது உங்களுக்கு? யோவான் 10வது அதிகாரம் 18வது அதிகாரம் 6வது வசனம் என்ன புரியுது? நல்லா கவனிங்க. நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையில எல்லாரும் விழுந்துட்டாங்க. பிடிக்க இயேசுவை பிடிக்க வந்த எல்லாரும் இப்ப தரையில. இயேசு கிறிஸ்து அங்க இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல. எல்லாரும் விழுந்துட்டாங்கல்ல. இன்னும் எதிக்கல. அங்க இருந்து போயிருக்கலாம்ல. போயிருக்க கூடாது. பிடிக்க வந்த எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஒரு நாள் பாக்கி இல்ல, எல்லாரும் விழுந்துட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி, ஏன் விழுந்தாங்க? இருட்டு, அதனால ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் மோதிரி கீழே விழுந்துட்டாங்களா? இல்ல இருட்டு கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்டாங்களா? நம்ம ஊர்ல பகல்ல போகும்போது என்ன தடிக்க விடுவாங்க? கவனிங்க, நல்லா கவனிங்க. விளக்கத்தை சொல்ல போறேன். அவங்கள பார்த்து இப்ப இயேசு பேசுறாரு. இயேசு என்ன பண்றாரு? நான் தான். இயேசுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தது. வார்த்தையோடு என்ன வந்தது? பின்னாடி கவனிக்கிறீங்களா? இயேசு பேசினார், ஒரு வாயிலிருந்து வார்த்தை வந்தது. வார்த்தையோட என்ன வந்தது? வல்லமை. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? வல்லமையை தாக்கு பிடிக்க முடியாம ஒரு வகையில என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப யாரை சிறை பிடித்தா?
சொல்லுங்க. இவங்க எல்லாம் யாரை சிறைப்பிடிக்க வந்தாங்க? சிறைப்பிடிக்க வந்த எல்லாரும் இப்ப எங்க நடக்கிறாங்க? நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், இயேசுநாதர் தான் எல்லா கையை பிடிச்சு என்ன பண்ணிருப்பாரு? ஏன்னா பிதாவுடைய சித்தம் என்ன பண்ணணும்? நிறைவேறணும்ல. இவங்க விழுந்தவங்க எந்திக்காம போயிட்டா என்ன யாரு பிடிச்சு கொண்டு போய் பிரதான ஆசாரியருக்கு முன்னாடி நிப்பாட்டுவான்? ஹலோ, புரிஞ்சவங்க கை ஊட்டி ராமன் சொல்லுங்களேன். மறுபடி பாருங்க 7ஆம் வசனம். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறார்கள். 8ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக என்ன மறுமொழியாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன். நான் தான் சொன்னலையா? நான் தான் நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். அப்படின்னு என்ன சொல்றாரு? என் கூட இருக்கிற சீசர்கள் ஜனங்களை நீங்க என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். நல்லா கவனிங்க. நான் தான் சொல்றாரு. இயேசு ஓடி போய் ஒடியல. நான் தான் இயேசு சொன்ன உடனே எல்லாரும் கீழே விழப்பட்டாங்க, விழுந்தாங்க. விழுந்தது எதுக்கு அடையாளமா இருக்கு? எல்லாரும் சிறைப்பட்டு போனார்கள். என்னப்பட்டு போனார்கள்? சிறைப்பட்டு போனார்கள். இவர்கள் இயேசுவை சிறைப்பிடிக்கவில்லை, மாறாக இயேசுதான் இவர்கள் என்ன பிடித்தார்? இவங்கெல்லாம் இயேசுநாதரை கொண்டு போகல. இயேசுநாதர் இவங்களெல்லாம் எங்க கொண்டு போனாரு? பிரதான. புரிஞ்சவங்க ராமன் சொல்ல மாட்டீங்களா? பிரசங்கத்தை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும், நல்லா ஒப்பு கொடுத்து கவனிக்கணும். அப்பதான் விளங்கும், புரியும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க பிசாசு உங்களை சிறைப்பிடிக்க கூடாது. நீங்க தான் யாரை சிறைப்பிடிக்கணும்? நான் டெய்லி பிசாசு சிறைப்பிடிக்கிறேன்னு சொல்லலாம். கையை ஒத்துங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்டுருவான். எத்தனை முறை பிசாசு உங்களை சிறைப்பிடிக்கிறான்? எத்தனை முறை பிசாசு சிறைப்பட்டு இருக்கீங்க? ஹலோ, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி பிசாசு உன்னை சிறைப்பிடிக்க கூடாது. அதற்கு மாறாக பிசாசை நீதான் என்ன செய்ய வேண்டும்? சிறைப்பிடிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவனை நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? சிறைப்பிடிக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்திலே இவர்கள் இயேசுவை சிறைப்பிடிக்கவில்லை, இயேசுதான் இவர்களை என்ன செய்தார்? சிறைப்பிடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவர்களை சிறைப்பிடிப்பதற்கு இயேசு எப்படி இருக்கிறாரு? ரெடியா இருக்கிறாரு. எப்ப வருவாங்க இவங்க? எப்ப வருவாங்க? வந்தாலும் கேட்கிறாரு. தேடுறாங்க. யாரை தேடுறீங்க? இயேசுவை. நான் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்க இல்லையா? இன்னொரு நபரை காட்டி இன்னொரு நாள் பலசாலியா இருந்தாலும் ஒரு தைரியம் தெம்பு வந்துருப்பா. உடனே வாடா 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 வாடா. அவன் நீங்க நானும் யாரை கூப்பிடணும்? வா 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 வா. நான் நல்லா வசனத்தோட என்ன செய்யறேன்? வர்றேன். சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்றேன்? நரிச்சிட்டு வர்றேன். வா, உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். உன்னை பார்த்து ஓடி போய் என்ன செய்ய மாட்டேன்? இயேசு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரா? கெத்செமனே நல்லா இருட்டா இருந்ததுங்க. ஓடி போய் ஒளினா ஒளியலாம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற எல்இடி எல்லாம் கிடையாது. இருந்ததா? மெர்க்குரிலாம் இருந்ததா? இல்லங்க. ஒரு புதருக்குள்ள போய் உட்கார்ந்தா அப்புறம் யாரும் தேட முடியாது. இயேசுவை தேடவே முடியாது. பாருங்க, தைரியமா நின்னார். பிசாசை தைரியமா எதிர்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடிப்பான். நெருக்கடிகளையும் உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் உங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிற பாவங்களையும் சிற்றின்பங்களையும் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனியே, யோவான் புஸ்தகம் 18ஆவது அதிகாரம் 10-11 கவனிங்க. 10-11 அங்கதாங்க, அங்கதான். யோவான் 18ஆவது அதிகாரம் 10-11. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகாரார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, நீ பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? இது யாருடைய பாத்திரம்? இயேசு சமக்கிற பாத்திரம் யாருடைய பாத்திரம்? கவனிங்க, இயேசுவை பிடித்த உடனே பேதுரு என்ன பண்ணான்? பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணான்? ஒரு வீரனுடைய காலை கரெக்டா வெட்டிட்டான்.
அவன் ஏன் கரெக்டா வெட்டினா அதெல்லாம் உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏன் கரெக்டா வெட்டினா புரிஞ்சிடும் பாருங்க. ஆனா ஸ்தம்பம் என்ன தெரியுமா? ஒரே எங்க போடு, பட்டயத்துல போடு. ஒரே எங்க போடு, சாரி, ஆமா. இப்போ பட்டயத்தை எதுல போடு, மாத்தி சொல்லிட்டேன் சரிங்களா? பட்டயத்தை எதுல போடு, ஒரேல போடு. கவனிங்க, மத்தேயு புத்தகத்துல எழுதி இருக்கு பாருங்க. இயேசு சொல்றாரு, நான் அழைத்தால் என் ஆண்டவர் உடனே எத்தனை லேகியனுக்கு சமமான தூதன்? 12. எத்தனை ஆமஞ்சல? எத்தனை? 12. ஒரு லேகியன்னா எத்தனை பேரு? 6000 பேர். அப்ப 12 லேகியன்னா எத்தனை பேரு? 72,000 பேர். நான் கூப்பிட்டா என் கர்த்தர் உடனே எத்தனை லேகியன் அனுப்புவாரு? 12 லேகியன் அனுப்புவார். ஒரு லேகியன் எத்தனை பேருக்கு சமம்? 6. அப்ப 6 × 12 × 6 72. 72 புள்ளி விவரமா ஒரு லேகியன் 6000 கொண்ட 6000 பேர் அடங்கிய ஒரு லேகியன் எத்தனை பேரை கொள்ளுவானா? எத்தனை பேரை கொள்ளுவானா? 1,65,000 பேரை கொள்ளுவானா? ஆனா கெச்சமேன் தோட்டத்துல இயேசுவை பிடிக்க வந்தவங்க எத்தனை பேரு? கொஞ்சம் பேர் தான். நான் கூப்பிட்ட உடனே அனுப்புவார். நான் கூப்பிட்ட உடனே அனுப்புவார். பேதுருவே நான் கூப்பிட்ட உடனே அனுப்புவார். என் சித்தம், பிதாவுடைய சித்தம் உனக்கு விளங்கலையா? உன் பட்டயத்தை எதிர போடு, உரையில போடு. உன் பட்டயத்தை எதிர போடு, உரையில போடு. என் பிதாவின் பாத்திரத்தில் நான் என்ன பண்ணணும்? பானம் பண்ணணும். உங்க பாத்திரம் என்னது? சொல்லுங்க, உங்க பாத்திரம் என்னது? உங்க பாத்திரம் என்னது? என் பிதாவின் பாத்திரத்தில் நான் என்ன பண்ண வேண்டும்? பானம் பண்ண வேண்டும். அப்படின்னா சிலுவையை நான் நேர்த்தியா என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். பேதுரு, நீ எந்த ஒரு இடையூறு என்ன செஞ்சிடாத. நம்ம பாருங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க, தேவ சித்தத்தை செய்யுங்கன்னு சொல்லுவோம். சில பேர் ஆர்வமா செய்வாங்க. செய்ய விருப்பம் இல்லாதவங்க, உங்களுக்கு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு ஓடுறீங்க, எப்ப பார்த்தாலும் ஊழியன்னு ஓடுறீங்க, எப்ப பார்த்தாலும் யாருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும்னு ஓடுறீங்க, எப்ப பார்த்தாலும் கவரையே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கவருக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலையே இல்லையா? கவனிங்க, பேதுருவே, பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உங்க பாத்திரம் என்னன்னா, உங்க சரீரம் தான் என்னது? உங்க பாத்திரம். புறாம சொல்லுங்களேன், உங்க சரீரம் தான் என்னது? பாத்திரம். உங்க சரீரம் பாத்திரம் மாத்திரம் அல்ல, உங்கள் சரீரம் தான் என்னது? சிலுவை. எத்தனை பேர் சிலுவை சுமக்க ரெடியா இருக்கிறீங்க? உங்கள் சரீரம் என்னது? சிலுவை. உங்கள் சரீரம் சிலுவை. பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக உங்கள் சரீரத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டு போக வேண்டும். இடையூறு ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா நான் முடிக்க போறேன். லூக்கா புஸ்தகம் 23வது அதிகாரம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். 23. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி என்ன விட்டார்? ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி என்ன விட்டார்? ஜீவனை விட்டார். இல்லையா? கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பேசின எத்தனாவது வார்த்தை? கடைசி வார்த்தை தானே? கடைசி வார்த்தை. அப்போ ஜீவனை கொடுத்துட்டார். ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அப்ப இயேசு மரிச்சு போயிட்டாரா? இயேசு மரிச்சு போயிட்டாரா? அதற்காகத்தான் தன்னைத்தான் தாழ்த்தினாரா? கவனியுங்கள், மரித்த இயேசு தன் ஆவியில எங்க போனார்? பாதாளத்துக்கு. எங்க போனார்? பாதாளத்துக்கு. பாதாளத்துக்கு போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை என்ன செய்தார்? சொல்லி அதுக்கு அப்புறம் தான் அவர் உயிரோடு என்ன செய்யணும்?
எழும்பி வரணும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? ரைட், ஓகே. வேகமா. பாதாளத்துக்கு யோனா மீனின் வயிற்றிலே எத்தனை நாட்கள்? யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே எத்தனை நாள் இருக்கணும்? 3. யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றில் எத்தனை நாள் இருக்கணும்? 3 நாள். மேலையும் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பாதாளத்துக்கு போயும் அங்கேயும் செய்ய வேண்டியதில் என்ன பண்ணாரு? எதுவரைக்கும் தாழ்த்து. ஒரு மனுஷன் தன்னை எதுவரைக்கும் தாழ்த்துறாரு பாருங்க. கல்வாரி சிலுவை வரைக்கும் மட்டும் தாழ்த்தவில்லை, அதை தாண்டி பாதாளம் வரைக்கும் இயேசு தன்னை என்ன செய்தார்? இதான் எப்படி தாழ்த்துறது? தரை மட்டும். எத்தனை பேர் தரை மட்டும் தாழ்த்த ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தாவை சொல்லும். நம்ம ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னா இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் ரொம்ப பேர் துணிகர வந்துருச்சு. நாங்கெல்லாம் யார் சார்பா நிக்கிறோம்? சொல்லுங்க, நாங்க யார் சார்பா நிக்கிறோம்? கர்த்தர் சார்பா நிக்கிறோம், அவருடைய பிரதிநிதியா நிக்கிறோம். கர்த்தர் சொன்னாலும் கீழ்ப்படியணும், கர்த்தருடைய ஊழியக்காரன் வார்த்தையின்படி சொன்னாலும் என்ன செய்யணும்? மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருந்து அங்கே என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கம் செய்ய வேண்டும். பூமியின் வயிற்றிலே இயேசு பிரசங்கம் செய்து பிரசங்கத்தை நிறைவேற்றி எத்தனை நாள்? 3வது நாள் என்ன பண்றாரு? மேல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால இயேசு மரிக்கல. இயேசுடைய சரீரம் தான் என்ன பண்ணது? மரிச்சது. இயேசுடைய சரீரம் என்ன சிட்டி சார்? உங்க சரீரம் என்ன சிட்டி சார்? சொல்லுங்க. உங்க சரீரம் என்ன சிட்டி சார்? நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க? அப்போ உங்க சரீரம் என்ன சிட்டி சார்? ஆனா உங்க ஆவி சரியா தானே சொல்றீங்க? அப்ப இயேசுடைய சரீரம் என்ன சிட்டிசன்? இஸ்ரேல் சிட்டிசன். ஆனா இயேசுடைய ஆவிக்கு என்ன இல்ல? இயேசுடைய சரீரத்துக்கு தான் என்ன உண்டானது? மரணம். ஆனா இயேசுடைய ஆவிக்கு என்ன உண்டாகல? பிரசங்கம் புரிஞ்சுங்க, கையை ஆமென் சொல்லுங்களேன். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியில் எங்க போனாரு? பாதாளம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. தாழ்த்துறதுன்னா யாரை கவனிக்கணும்? நீங்க தாழ்த்தணும் முடிவு பண்ணிட்டீங்க, யாரை கவனிக்கணும்? உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் யாரு? இயேசு. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாழ்த்துதல். தாழ்த்துதல். தரை மட்டும் என்ன செய்தல்? தாழ்த்துதல். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆமா, கடைசி ஒரு வசனம் பார்க்க முடிக்க போறோம். நம்ம ஆரம்பிச்ச இடத்துல போறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் முடிச்சிருவேன். நான் முடிச்சிருவேன். இன்னைக்கு நீங்க நம்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினவராய் தம்மைத்தானே தாழ்த்தினார். தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம்? தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்களேன். சிலுவை மரண தண்டனை கொடுக்கிற இந்த முறைமையை யார் கொண்டு வந்தார்? ரோமர்கள் கொண்டு வந்தார்கள். இது இஸ்ரவேலருடைய பழக்க வழக்கம் அல்ல, இது ரோமர்கள் கொண்டு வந்தார்கள். ரோமருடைய நாட்களிலே கொடிய குற்றம் செய்தவர்கள், தகாத காரியங்களை ஈடுபட்டவர்கள், இவர்களை பிடித்து எதிர அறைவார்கள்.
ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தமா? அவன் எப்படி ஆளு? கேவலமான ஆள், கேவலமான நபர், கேவலமான நபர் அப்படின்னு இயேசு எப்படி கொண்டு போறாங்க பார்த்தீங்களா? விளங்குதா விளங்கலையா? ரைட். இப்போ சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா? சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, நல்ல இயேசுவை நல்லா தூக்கி வச்சு அடிச்சாங்க. இயேசுடைய பாதம் எங்க விழப்படாது? ஏங்க இயேசுடைய பாதம் தரையில் விழப்படாது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க பூமி எப்படியாப்பட்டது? பரிசுத்தமான. வானம் எப்படியாப்பட்டது? பரிசுத்தமான. அதனால இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது பாதம் எங்க பற்றக்கூடாது? பரிசுத்தமான பூமியில பட்டு இயேசு யாராயிடக்கூடாது? பரிசுத்தவனாயிடக்கூடாது. மேல போய் யாராயிடக்கூடாது? பரிசுத்தவனாயிடக்கூடாது. அவர் பாதம் கீழையும் படக்கூடாது, அவர் மேலையும் படக்கூடாது. அதனால அந்த ரங்கத்துல என்ன செய்யுங்க? சிலுவையில் என்ன செய்யுங்க? அவலட்சணமா அடிங்க, அவமரியாதவரை தொங்கட்டும். ஆனா இயேசு சிலுவையில மரிச்ச உடனே ஒட்டுமொத்த மகிமை எதுக்கு வந்துருச்சு? அதான் சொல்லிட்டேன் இல்லையா? காதலாம் இதுல என்ன தொங்க விடுறாங்க? காதலாம் என்னது? காதல்லாம் சிலுவை. எப்படி வேற மாதிரிலாம் பிசாசு எப்படிலாம் பயன்படுத்த வச்சுட்டான் பாருங்க. ஆங்கிலேயத்துல எதை போடலாம்? சிலுவையை போடலாம். டாலர்ல எதை போடலாம்? சிலுவையை போடலாம். கவனிங்க. அற்பமாக எண்ணப்பட்ட கல்வாரி அந்த அந்த சிலுவை புனிதராகிய பரிசுத்தராகிய ஒரு குற்றமே அறியாத இயேசுவை பிடிச்சா அடிச்ச உடனே சிலுவைக்கு என்ன வந்துருச்சு? மகிமை வந்துருச்சு. ஒரு அமைச்சர் நீங்க எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல என்ன வச்சிருப்போம்? கிராஸ் வச்சீங்களா? வைக்கலையா? வச்சீங்கல்ல? எதனால வந்துச்சு இந்த மகிமை? மகிமையே இல்லாத சிலுவையை இயேசு அந்த சிலுவையில மறித்து என்ன ஏற்படுத்தினா? மகிமையை ஏற்படுத்தி. ஒரு அமைச்சர் இப்ப இயேசுடைய பாதம் தரையில விடக்கூடாது, இயேசு மேல போயிடக்கூடாது. ஆனா பரலோகம் ரொம்ப தெளிவா பாருங்க செயல்பட்டு. ஐஸ்வர்யவனாகிய யாரு? யோசேப்பு. முடிக்க போறேன் கவனிங்க. ஓய்வு நாள் வர்றதுக்கு முன்னாடியே போய் யாரை போய் பார்த்துட்டான்? பிலாத்து என்ன ரோட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறவனா? பிலாத்து யாரு? கவர்னர். கவுன்சிலரை போய் உடனே என்ன செய்ய முடியல? ஆமா, அவருக்கே 4-5 பிஏ. அந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யத்துல கவர்னருக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? உடனே யாரும் போக முடியாது. உடனே யோசேப்பு உடனே உள்ள போயிட்டான்னா அந்த காலத்துல யோசேப்பு எப்படியாப்பட்ட ஆளு? செல்வாக்கான ஆளு. அப்படின்னா இயேசு தான் கூட எப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் வச்சிருக்காரு பாருங்க. அதனால உங்க கூட நீங்க என்ன ஆட்கள்லாம் வச்சுக்கிறணும்? நானும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். யாரை சேர்க்கிறேன்? செல்வாக்கானவெல்லாம் சேர்க்கிறேன். உடனே போய் பாருங்க, சரீரத்தை வாங்கிட்டு வந்து எங்க வச்சுட்டா? கல்ற தரையில இருந்ததா? அந்த இடத்துல இருந்ததா? யாரு பாதம் கல்லுல படக்கூடாது, மண்ணுல படக்கூடாது, தலையில படக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அங்கே போய் இயேசுடைய சரீரத்தை. ஆமா, 49வது நாள் இயேசு என்ன செய்தார்? அநேகர் பார்க்க முடியாது. என்ன செய்தா? வரமேறி. வரமேறி. இப்ப எங்க பார்த்திருக்கிறாரு? பிதாவின் சிலுவையிலே தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தினதினாலே பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செய்திருக்கிறார்? அமர்ந்திருக்கிறார். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிக்க போறேன் பாருங்க. ரைட். இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த நாமம் எப்ப வந்தது? எப்ப வந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம். இந்த நாமத்துக்கு முன்னாடி எல்லா நாமமும் என்ன பண்ணும்? இந்த நாமத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? முடங்குவாங்க. வானத்தோர், பூமியானோர் எல்லாரும் என்ன நாமம்? இயேசு. பிசாசே இயேசுவை யாருன்னு தான் சொல்லுது? ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதினாலே
பரலோகம் அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. என்ன நாமம்? எல்லா நாமத்திற்கும் ஒரு ஆரம்பிங்களேன். என்ன நாமம்? எல்லா நாமத்திற்கும் என்ன நாமம்? இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? பிதாவின் வலது பாரிசம். உயர்ந்தாரா இல்லையா? உயர்ந்துட்டார். இப்படி உயர்றதுக்கு என்ன காரணம்? கல்வாரி சிலுவையில் தன்னை தாழ்த்தினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால், நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால், மதிப்பாக வாழ வேண்டும் என்றால், மரியாதை வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். உங்களை நீங்கள் தாழ்த்தினால் இயேசு உங்களை நிச்சயமாக என்ன செய்வார்? உயர்த்துவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் சொன்னபடி உங்களுக்கு செய்வார். கண்களை மூடுவோம், செபிப்போம்.